வணக்கம் நண்பர்களே. நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகள் அளவில் மாற்றங்கள் இருக்கலாம் என்ற பேச்சு மீண்டும் விவாதத்துக்கு வந்திருக்கிறது. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற தலைப்புல அறிவாலயத்துல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக அந்த நிர்வாகிகளை அழைத்து ஒன் டு ஒன் அமர்ந்து பேசி வருகிறார். அந்த நிலையிலே அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வைக்கும் கோரிக்கைகள், புகார்கள், இந்த அடிப்படையிலே உடனுக்குடன் சில நடவடிக்கைகள், அதாவது கட்சி அமைப்பு ரீதியான சில ஆக்ஷன்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் அமைச்சர்களிடத்தில் ஒரு விதமான அச்ச உணர்வு, ஒரு விதமான ஒரு சந்தேக உணர்வு கடந்த சில வாரங்களாகவே நீடித்து வருகிறது என்கிறார்கள். என்ன அச்சம், என்ன சந்தேகம் அப்படின்னா, மீண்டும் நாம் இப்போது இருக்கிற இந்த சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் நமக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு அச்சம் ஒரு கணிசமான அமைச்சர்களிடத்தில், அதாவது சீனியர் அமைச்சர்கள்லாம் மீண்டும் அதே தொகுதியில அவங்க வெற்றி பெறுவது அவங்க ரொம்ப இயல்பா அதை எதிர்கொள்வாங்க. இந்த நிலையில் சீனியர்களை தாண்டி இருக்கிற பிற அமைச்சர்கள் இந்த விஷயத்திலே ரொம்ப அச்சப்பட்டிருப்பதாகவும், நமக்கு மீண்டும் நம்முடைய சிட்டிங் தொகுதி கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் இருப்பதாகவும் திமுக வட்டாரத்தில் ரொம்ப நம்பகமான தகவல்கள்லாம் வருது. இதுல நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். நம்மளோட ஆரா அப்டேட்ஸ் யூடியூப் சேனல்ல செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்க கூட எடுத்து போய் பார்க்கலாம். அதாவது ஸ்டாலின் எடுத்த சர்வே மிரட்டும் விஜயபாஸ்கர் ஃபெயிலாகி போன கூட்டணி தலைவர் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி வீடியோ வடிவில் வெளியிட்டிருக்கோம். அதாவது டெல்டா மண்டல பொறுப்பாளரான திமுகவின் முதன்மை செயலாளர் அமைச்சர் நேரு செப்டம்பர் முதல் வாரத்துல டெல்டா மண்டலத்துக்கு உட்பட்ட 41 சட்டமன்ற தொகுதிகளில், அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் நியமிக்கப்பட்ட இந்த பார்வையாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோருடைய கூட்டத்தை நேரு அவர்கள் திருச்சியில் கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்துல தலைமை எடுத்த முக்கியமான அந்த சர்வே முடிவை அவர் அந்த 41 சட்டமன்ற தொகுதியிலையும் எந்தெந்த எம்எல்ஏக்கள் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த எம்எல்ஏக்களை மக்கள் விரும்புகிறார்கள், எந்தெந்த எம்எல்ஏக்கள் மீண்டும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று 234 சட்டமன்ற தொகுதிக்கும் திமுக சர்வே எடுத்திருக்கு. அந்த சர்வேல இந்த டெல்டா மண்டலத்துக்கு உட்பட்ட 41 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய ரிசல்ட்டை அங்கே மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் நேரு வாசிச்சே காட்டினார். அதுல என்னன்னா, விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கிட்டத்தட்ட 69% மக்கள் மீண்டும் அவர்தான் எம்எல்ஏவா வரணும், அவர்தான் ஜெயிக்கணும் என்று விரும்புவதாக திமுக எடுத்த சர்வேல இருந்திருக்கு. அதை அந்த மீட்டிங்லே குறிப்பிட்ட அமைச்சர் நேரு, இன்னையா விஜயபாஸ்கர் மிரட்டுறாரு என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட நிலையில் இந்த சர்வே முடிவுகளின் படி அங்கே என்ன செய்வது, விஜயபாஸ்கரை தோற்கடிக்க என்னென்ன வியூகம் வகுப்பது என்ற ரீதியில் அடுத்த கட்ட ஏற்பாடுகள், அடுத்த கட்ட ஆலோசனைகள் திமுகவுடைய மேலிட வட்டாரத்திலே ரொம்ப தீவிரமாக நடந்து வந்தன. அதற்கு ஒரு பதிலாக இப்போது சில ஏற்பாடுகள் திமுக தரப்பில் நடந்து வருகின்றன என்று சொல்றாங்க. அதாவது விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக இப்போது இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் 69% மக்களால் விரும்பப்படுகிறார் என்று திமுக எடுத்த சர்வேயிலேயே வரும்போது, அப்படின்னா அவரை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்க என்ன வழி, யாரை வேட்பாளராக போடலாம் என்ற ஒரு ஆலோசனை திமுக மேலிட வட்டாரத்தில் நடந்தது. இதற்காக அந்த கட்சியின் உத்தி வகுப்பு, அதாவது ஸ்ட்ராட்டஜி டீமான பெண் அமைப்பு, அவங்க இதை பத்தி தனியா ஒரு ஆய்வு பண்ணி முதலமைச்சர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை எதிர்த்து புதுக்கோட்டை மாவட்டத்திலே இப்போது ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இப்போதைய அமைச்சர் மெய்யநாதனை நிறுத்தலாம் என ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக திமுக மேலிட வட்டாரங்கள் நம்மள்கிட்ட சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில 3 ஒன்றியங்கள், விராலிமலை, இலுப்பூர், அன்னவாசல், இந்த 3 ஒன்றியங்கள்லையும் முத்தரையர் சமுதாயத்தினர் சுமார் 40,000 முதல் 50,000 வாக்குகள் அங்க இருக்கிறாங்க. இந்த நிலையில விஜயபாஸ்கர் அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அந்த நிலையிலே அவர் இதுல இருந்து எப்படி அங்க
அங்கு வெற்றி பெறுகிறார் என்றால், விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய முத்திரையர் சமுதாய மக்கள் பாரம்பரியமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு நேசமும் பாசமும் கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் விஜயபாஸ்கருடைய அவருடைய பழக்கவழக்கம் இதெல்லாம் சேர்ந்துதான் அவரை அங்கு தொடர்ந்து வெற்றி முகத்தில் வைத்திருக்கிறது என்ற நிலையிலே, அப்படி என்றால் முத்திரையர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சரான மெய்யநாதனை ஏன் நம்ம விராலிமலையில விஜயபாஸ்கரை எதிர்த்து ஏன் போட்டியிட வைக்கக்கூடாது என்பதுதான் ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிற தீவிர ஆலோசனையாகவும், கிட்டத்தட்ட அதுவே முடிவாகவும் மாறலாம் என்று சொல்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம், அதிமுக சார்பிலே கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்தன. அந்த வகையில் மெய்யநாதனுடைய சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய கீரமங்கலம் அந்த பகுதியிலே அண்ணா பிறந்தநாள் கூட்டத்திலே கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் என்ன ஓப்பனா சொல்றாரு, என்னோட விராலிமலை தொகுதியில 40,000 முதல் 50,000 முத்திரையர் சமுதாயத்தினர் இருக்காங்க. அதுல 90% மக்கள் என்னைத்தான் ஆதரிக்கிறாங்க. அவங்களும் என்னை கைவிட மாட்டாங்க, நானும் அவங்களை கைவிட மாட்டேன் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் விஜயபாஸ்கரை எதிர்த்து அமைச்சர் மெய்யநாதனை நிறுத்தலாம் என்பது இப்போதைய ஒரு திமுகவின் மேலிட முடிவாக இருக்கிறது. ஏனென்றால் யார் அதிமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு திமுக எடுத்த சர்வேலேயே வருதோ, அப்படி என்றால் அவர்களை எப்படி அசைத்து பார்ப்பது, அவர்களுடைய வெற்றியை எப்படி பறிப்பது என்ற வகையில் தான் இந்த ஆலோசனை நடந்து அமைச்சர் மெய்யநாதனையே அழைத்து, நீங்க கடந்த 2016, 2021 ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சீங்க, 2026 சட்டமன்ற தொகுதியில் விராலிமலை தொகுதியில் போட்டியிட உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் அதுக்கு தயாரா இருங்க என்று மெய்யநாதனிடமே சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். இதை கேட்டு மெய்யநாதன் அதிர்ச்சி அடைந்து விட்டார் என்றும், நான் கடந்த 2 முறை ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று அந்த தொகுதியை ரொம்ப எனக்கு ஏற்ற வகையில ரொம்ப ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால இப்போ விராலிமலை தொகுதியில் போட்டியிட சொன்னால் எப்படி என தனது ஆதரவாளர்கள் வட்டாரத்தில் மெய்யநாதன் சற்று புலம்பி வருகிறார் என்றும் சொல்கிறார்கள். அப்படின்னா ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுகவில் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கேட்டால், 2016 ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் சதீஷ் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் பிரச்சாரத்துக்கும் சென்று விட்டார். ஆனால் திடீரென மெய்யநாதன் மேற்கொண்ட லாபி முயற்சிகள் காரணமாக சதீஷ் வேட்பாளர் என்ற நிலையில் இருந்து மாற்றப்பட்டு மெய்யநாதன் அப்போது வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். அந்த சதீஷை 2016 வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சதீஷை இப்ப 2026 ஆலங்குடிக்கு வேட்பாளராக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் அவர்களுடைய இப்போதைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த மாவட்டத்தில் அவர்கள் அதிமுகவில் அசைக்க முடியாத சக்திகளாக இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு அசைன்மெண்ட்டையும் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்க முடிவு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. ஏற்கனவே மறைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த விஷயத்தை அவங்க ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஐ. பெரியசாமி, நத்தம் விஸ்வநாதன் இருவரையும் நேருக்கு நேர் மோதவிட்டார். ஏனென்றால் இருவருக்கும் இடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது என்ற புகார் ஜெயலலிதாவுக்கு கொண்டு செல்லப்பட, அப்படி என்றால் நீங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, நீங்க 2 பேரும் ஒரே தொகுதியில போட்டியிடுங்க என்று ஐ. பெரியசாமியை எதிர்த்து நத்தம் விஸ்வநாதனை ஜெயலலிதா நிறுத்தினார். அப்படி ஒரு அந்த பாணியில், ஜெயலலிதாவுடைய பாணியில் இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் மெய்யநாதனை நிறுத்தலாம் என்பதுதான் திமுக மேலிடத்திலிருந்து, அறிவாலயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, அடுத்தடுத்து இன்னும் பல்வேறு அமைச்சர்களுக்கு இது போன்ற ஷாக் ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்கின்றன என்றும் அறிவாலய வட்டாரத்தில் சொல்கிறார்கள். அந்த அதிர்ச்சி வைத்தியங்கள் என்னென்ன என்பது பற்றியெல்லாம் நாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது ஆரா அப்டேட்ஸ். நான் உங்கள் ராகவேந்திரா ஆரா. நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனடியாக இப்போதே செய்துவிடுங்கள். நன்றி, வணக்கம்.